என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இம்பார்ட்டன்ட் 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் யூனிட் 3 இருக்கக்கூடியது நம்ம பார்க்க போகிறோம். டே 9க்கு உண்டான ஸ்டடி பிளான், ஸ்டெடி ஸ்டேட் எரர் அதுக்குண்டான ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். புக்கில் வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிக் எரர்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டெடி ஸ்டேட் எரருக்கும் நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 டேபிள் வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சுங்க. அது தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் போடுறது வந்து ரொம்ப ஈஸி. இதில் கொஸ்டின்ஸில் கேபி, கேவி, கேஏன்னு கேட்பாங்க. அதாவது பொசிஷனல் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரில் வரும். அடுத்து ஸ்டாட்டிக் எரர், அதையும் தரவாக படிச்சுங்க. சில கொஸ்டின்ஸில் வந்து ஸ்டாட்டிக் எரர் கண்டுபிடின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அந்த 2 டேபிள் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெடி ஸ்டேட் எரர், இன்னொன்று ஸ்டாட்டிக் எரர். 2க்கு உண்டான டேபிளில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அதனால் நீங்கள் அந்த 2 டேபிள் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் போடுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த சம்ஸ் கேட்கும்போது அந்த 2 டேபிளை வந்து ஃபஸ்ட் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.